பெரியவரே, தனிமையில் அமர்ந்து ஆழ்ந்த கவனத்துடன் என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்? ஆற்றுப்படை எழுதி கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆற்றுப்படை என்பதற்கு அர்த்தம் என்னவோ? ஆண்டவன் அருளை பெற்ற ஒருவன் இனி அருள் பெறப்போகும் ஒருவனை பார்த்து வழி சொல்லி காட்டுவதே ஆற்றுப்படையாகும். அப்படியா? யாரை வைத்து ஆற்றுப்படை எழுதுகிறீர்? வேறு யாரை எழுதப் போகிறேன்? என் அப்பன் முருகனை வைத்துத்தான் திருமுருகாற்றுப்படை ஏற்றுகிறேன். ஆற்றுப்படை எழுதி ஆண்டவன் அருளை பெறப்போகிறவனுக்கு வழிகாட்டும் நீர் முருகனது அருளை பெற்றிருக்கிறீரா? அருள் என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் அவன்தான். என் அகந்தானே ஆறுமுகம். அவன் இல்லாத இடமேது? முத்தமிழ் இருக்கும் இடத்திலெல்லாம் முருகப்பெருமான் இருப்பது திண்ணம் ஐயா, திண்ணம். தமிழுக்கும் முருகனுக்கும் அத்தனை தொடர்பா? அதனையா அப்படி கேட்டுவிட்டீர்? தமிழ் எழுத்தின் வடிவம் எல்லாம் என் தண்டவாடி தெய்வம் அல்லவா? விளக்கமாக சொல்லும். தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் எத்தனை? ஆ முதல் அவ்வரை 12. என் ஐயன் ஆறுமுகனுக்கும் கண்கள் 12. ஓஹோ, உயிரெழுத்தும் 12, பக்தருக்கு ஒளி கொடுக்கும் ஆறுமுகனின் கண்களும் 12. பலே. அடுத்து தமிழ் எழுத்துக்களை இனமாக பிரித்தால் 3 இனம். என்னென்ன? பல்லினம், மெல்லினம், இடையினம். அந்த 3 இனங்களில் 3 எழுத்துக்களை எடுத்துத்தான் என் கந்தவேலுக்கு முருகு என்று பெயரிட்டார்கள். முருகு என்றால் அழகு, இளமை, பெருமை, உயர்வு, முதுமை இல்லாமை, இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நல்ல விளக்கம், நல்ல விளக்கம். ஒரு இனத்திற்கு எத்தனை எழுத்துக்கள்? கச்சட தப்பற, ஞயன நமன, எரள வழல என்று இனத்திற்கு 6 எழுத்துக்களாக பிரித்தார்கள். இனம் ஒன்றுக்கு எழுத்துக்கள் 6. என் கந்தனுக்கும் சிரங்கள் 6. ஆஹா, இன்னும் சொல்லிக்கொண்டே இரும், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். சிங்காரவேலனுக்கு சிரமும் கரமும் சேர்த்தால் 18. தமிழ் மொழியில் மெய்யெழுத்தும் 18. மொழியில் மட்டுமா? பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அல்லவா என் பாட்டுடை தலைவனான முருகன். அது சரி, உமது ஆற்றுப்படையில் தலைவனை பற்றி என்ன எழுதியிருக்கிறேன்? அவன் குடிகொண்டிருக்கும் அறுபடை வீட்டின் அழகை பற்றி சொல்லுகிறேன். கணக்கில்லாத வீடுகள் கந்தனுக்கு இருக்கும் போது 6 வீடுகளை பற்றி மட்டும் அழகுறச் சொல்வதன் காரணம் என்னவோ? என் ஐயனது வரலாற்றில் உள்ள முக்கிய கட்டமெல்லாம் ஆறுபடை வீட்டுக்குள்ளே அடங்கிவிட்டது. எப்படி? அவர் நின்றது, அமர்ந்தது, எழுந்தது, மணந்தது, புரிந்தது, தந்தது அனைத்தும் அதற்குள் அடங்கிவிட்டது. விளக்கமாக சொல்லும். கனி கிடைக்காமல் கோபித்து நின்றது, தந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது, சூரனை ஒழிக்க வீறு கொண்டு எழுந்தது, தெய்வ யானையை மணந்தது, வள்ளியை காந்தர்வ மணம் புரிந்தது, தம்பதி சமேதராய் காட்சி தந்தது. இவை அனைத்தும் சேர்ந்ததுதானே ஆறுபடை வீடு.